ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, பை ஒன் கெட் ஒன்னுக்கும் பிராண்டட் லென்ஸ்க்கும் அதாவது 2மே சேம் காஸ்ட் இருக்கக்கூடிய பிரைஸில நம்ம டிஃபரன்ஷியேட் பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 2 டெஸ்ட் பார்த்துட்டோம். அதை நீங்க பார்க்கலாம். அந்த ஷார்ட்ஸை பார்த்துருங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, வாட்டர் ரெப்லண்ட் டெஸ்ட் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்டர் ரெப்லண்ட் டெஸ்ட்டில் வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னதான் நம்ம தண்ணி பட்டாலுமே லென்ஸில் வந்து தேங்காமல் ஃப்ளோட் ஆகி வந்துடும் அப்படின்னு 2 பிராண்டுமே கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு நம்ம எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பிஸ்லரி வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் நார்மலாக நம்ம 2 லென்சஸ்லையுமே வாட்டரை போர் பண்ண போகிறோம். ஸோ இதில் பார்க்குறப்பயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எதில் வந்து உங்களுக்கு வாட்டர் ரெப்லண்ட் கோட்டிங் வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது அப்படிங்கிறது. ஸோ ஆப்வியஸாக நமக்கு பிராண்டடில் தான் பெட்டராக இருக்குது இல்லையா? பை ஒன் கெட் ஒன்ல அகைன் குவாலிட்டி நல்லா இல்லை. இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாருமே சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, லென்ஸ் வந்து சீக்கிரமாக ஸ்க்ராட்ச் ஆயிடுது அப்படிங்கிறத. ஸோ அடுத்த டெஸ்ட்டில் வந்து நம்ம இந்த எக்ஸோ மூலியமாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இது உங்களுக்கு வரும். இந்த மாதிரியான ஐலைனர் கண்டென்ட்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.